நான் ஒரு பாடல் பாடலான்னு நினைக்கிறேன். பாடட்டுமா? நீங்கள் நிறைய பாடியிருக்கீங்க. நான் லேட்டாக வந்துட்டு பாடலாமான்னு கேட்குறேன்ல. காலையில் பெரியபாளையத்தில் மீட்டிங் முடிச்சுட்டு ஆவியானவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம மகிமை உண்டாவதாக. தாய் தகப்பனுக்கு 3வது பிள்ளை. நான் ஆம்பளை பிள்ளையா பிறந்தேன். ஆனா உணரலை, ஆண் பிள்ளையாக உணரலை. பெண் என்ற உணர்வு இருந்ததுனால திருநங்கையாக இன்னைக்கு உங்க மத்தியில் இருக்கிறேன். எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்படி ஒரு பிள்ளை பிறந்தது வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மறந்து போனாங்க. கொஞ்ச காலமாக படைத்த தேவன் ஒரு நாளும் யாரையும் என்ன செய்வதில்லை, மறக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட நல்ல தேவன் என்னையும் நினைவு கூர்ந்து அவருடைய ஊழியத்தில் அவருடைய ராஜ்யத்தின் பணியில அடையாளையும் கர்த்தர் முன்குறித்து எடுத்திருக்கிறார். அந்த பணியை செய்யும்படி எனக்கு ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பல பேர் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் மறந்து போயிடுவாங்க. இல்லை, உன்னை ஞாபகம் வச்சிருக்கிற உங்க பிரச்சனையை ஞாபகம் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துட்டு அவங்க மறந்து போயிடுவாங்க. நான் படைத்த தேவன் ஒரு நாளும் நம்மளை மறக்காதவர். உங்கள் நினைவாகவும் என் நினைவாகவும் அவர் இருக்கிறார். மறதி என்பது அவருக்கு கிடையாது. கடவுள் தன்மை உள்ளவர், மறக்க முடியுமா? யாரையும் மறவாதவர். ஆனா நம்ம அநேக நாட்கள்ல மறந்துட்டோம். அநேக தடவை நம்ம மறந்து போனோம். ஆனாலும் நம்மளை நினைவு கூர்ந்த தேவன் நம்மளை அழைத்து வந்திருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதெனப்பாவி இருப்பவரே இயேசுயா, உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏதெனப்பாவி இருப்பவரே இயேசுயா, உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா மணிங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான். அப்பா மணிங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான். ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். ஆதரவு நீங்கதான், ஆதரவு நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானுக்கு போல உங்க மனசு பெருசுதான். அந்த அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானுக்கு போல உங்க மனசு பெருசுதான். நீ நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என்னை நினைச்சவரே, தாய்க்கருவை தெரிஞ்சவரே. என்னை நினைச்சவரே, தாய்க்கருவை தெரிஞ்சவரே. பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவளாய் மாற்றினீர். பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவளாய் மாற்றினீர். கண்ணுக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைவாவே இருப்பவரே இயேசுயா, உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நினைவாவே இருப்பவரே இயேசுயா, உம்மை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. துள்ளுதா? மனசு துள்ளுதம்மா? எங்க உட்காந்து எண்ணிக்க முடியல, காலெல்லாம் வலிக்குது. எத்தனை வயசுல? 30 வயசுலயே உட்காந்து எண்ணிக்க முடியல. ஆனா மனசெல்லாம் துள்ளுதான். யார? இயேசுவை நினைக்கும் பொழுது. உண்மைதான், அவரை நினைச்சிட்டா துள்ளுங்க மனது. எனக்காய் ஒரு கர்த்தர், ஒரு தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதனால் என் பாவத்தை கழுவி அதை அவர் சுமந்து நான் பட வேண்டிய அடிகளின் தண்டனையும் அவர் தாமே மனிதனாய் இந்த உலகத்தில் அடிமை ரூபம் வந்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு தொங்கி மறித்து உயிரோடு எழும்பினார் என்பதற்காக உங்க மனசு என்ன இருக்கணும்? துள்ளணும். இந்த சத்தியம் நமக்கு அறியப்பட்டு இருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக நான் பரிகாரத்தை செலுத்தப்பட வேண்டும். பாவம் கழுவப்படுவதற்காக நான் பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஆனா கர்த்தர் செய்தார்.